Hello friends, welcome to AR3 சமையல். தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் துளி கூட நெய் சேர்க்காம ஒன்லி ஆயில் மட்டும் சேர்த்து இந்த மைசூர் பாக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ எப்படி செய்கிறது தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாயில் போடுறப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படி கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்ட் மைசூர் பாக். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மைசூர் பாக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எதில் கடலை மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எல்லா பொருளையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோம்னா சூப்பராக இந்த மைசூர் பாக் வரும். இப்போ நான்ஸ்டிக் பேன்லிங்கன்னா அடுப்பை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலை. இப்போ பேனில் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க. சுமார் 2 நிமிஷம் மட்டும் இந்த கடலை மாவு வறுத்துக்கோங்க. வறுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலை மாவு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ கடலை மாவு வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சலிக்கிறதுக்காக நான் வடிகரண்டியை பொடிச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் மாவை பார்த்தீங்கன்னா சலிச்சாச்சு. 1 கப்புக்கு கடலை மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக்கு ஆயிலில் செய்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப்பில் ஒரு 3/4 கப்போட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா அந்த கடலை மாவில் கரைச்சாச்சு. மீதி பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த அளவுக்கு மீதி இருக்குது. இப்போ ஒரு பேனில் நம்ம 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி ஒரு கம்பி பதம் பாகு பதம் வரணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வருது பார்த்தீங்களா? ஒரு ஸ்டிங் வருது பார்த்தீங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இந்த பாகில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதோட நான் ஒரு சாப்பிட்ற தட்டு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் சீட் போட்டு நல்லா ஆயில் தடவி வச்சுருக்கேன். இது ரெடியாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு மைசூர் பாக்கு ரெடி ஆகணுன்னு பிளேட்டில் நம்ம கொட்டி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் நம்ம மீதி இல்லை ஆயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இதை நம்ம பட்டர் சீக்கில் நம்ம பிளேட்டில் சேர்த்துருவோம். அப்படியே ஒரு தடவை அப்படியே தட்டி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனில் ஆயில் தடவிக்கங்க. நல்லா செட் ஆகி ஆறி வந்த பிறகு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறி 1 ஹவராக ஆறிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு தலைகீழாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். சீட் போட்டதுனால ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துருச்சு பாருங்கள். நைஃப்பில் பார்த்தீங்கன்னா கத்தியில் ஆயில் தடவிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள். வாயில் வச்சோன்னே அப்படியே கரையும் பாருங்களேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.